பாகிஸ்தானுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் கம்ரன் அக்மல் இவரும் ஒரு அதிரடி பிளேயர் தான். அபிஷேக் சர்மா பற்றி மனம் திறந்து பேசியிருக்காப்புலங்க. என்ன அப்படின்னா, யுவராஜ் சிங் ஒரு மாஸ்டர், அதாவது அவர் ஒரு குரு, அவருடைய சிஷ்ய பிள்ளை இந்த அபிஷேக் சர்மா. ரெண்டு பேருமே அற்புதமான பிளேயர்ஸ், வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மெயினான எதிரிகள் இவங்க. யுவராஜ் சிங் அவருடைய காலத்தில் வேகப்பந்து வீச்சாளருடைய தாளத்தை ரிதத்தை சீர்குலைச்சாப்புல. அதே வேலையை அபிஷேக் சர்மா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அபிஷேக் சர்மா மாதிரியான இந்திய இளம் பிளேயர்களுடைய ஆட்டத்தை பார்க்கும்போது ஒரு நாள் போட்டிகளில் 500 ரன்களுக்கு மேலே அடிக்கக்கூடிய தகுதியும் திறமையும் இந்திய அணிக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மனம் திறந்து பாராட்டியிருக்காங்க மனுஷன். இதுக்குமே ஒரு பெரிய மனசு வேணும். அடுத்ததா பாகிஸ்தானுடைய முன்னாள் வீரர் பாசித் அலி என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, இந்த அபிஷேக் சர்மாவை பார்த்தா அச்சம் இல்லாதவராக இருக்காருங்க. ஒரு அச்சம் இல்லாத ஒரு கிரிக்கெட் வீரர் யாருன்னு பார்த்தா இந்த அபிஷேக் சர்மா தான். அபிஷேக் சர்மாவை எந்தவித ஒரு அழுத்தத்துக்கும் உட்படுத்தவே முடியாது. அழுத்தத்தை அவர் ஏற்றுக்கொள்ளலை. கிளீன் ஷாட் மூலம் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறத வச்சு பார்த்தா இவரை ஒரு மேஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லலாம். இந்த சகாப்தத்தோட இந்த தசாப்தத்தோட சிறந்த வீரர், சிறந்த T20 வீரர் யாருன்னு கேட்டால் நான் அபிஷேக் சர்மாவை தான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த பாசித்தலியும் மனம் திறந்து பாராட்டியிருக்காப்புல. இந்திய பிளேயர்களை இந்தியாக்காரங்க பாராட்டுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் பாகிஸ்தானில் உள்ள பிளேயர் பாராட்டுறாங்க அப்படின்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. இந்த நியூசிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டியில் மனுஷன் 20 பந்துக்கு 68 ரன்கள் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 340 ஸ்ட்ரைக் ரேட். இதில் 7 பவுண்டரி 5 சிக்ஸர்கள் அடங்கும். 10 ஓவர்லேயே 150 ரன்களை சேஸ் பண்ணியிருக்காங்க. 2வது போட்டியில் 200 ரன்களை 15 ஓவரில் முடிச்சு விட்டாங்க. இந்த 3வது போட்டியில் 150 ரன்களை 10 ஓவரில் முடிச்சு விட்டாங்க. நியூசிலாந்துக்காரங்க புலம்புறாங்க, என்னதாண்டா நாங்கள் செய்யணும், இந்தியாவுக்கு எதிராக 300 ரன்கள் அடித்தாலும் T20 போட்டிகளில் 300 ரன்கள் அடித்தாலும் எங்களால் ஜெயிக்க முடியாது போல அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க. மேட்ச் நடந்து முடிஞ்சதும் இன்னொரு காமெடி நடந்துச்சு. அபிஷேக் சர்மா பேட்டை வாங்கி அப்படி பார்க்குறாங்க, என்னடா இருக்குது இதில் எது ஸ்ப்ரிங் ஏதாவது வச்சு ஆடுறியா இல்லையாடா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு ஹியூமரை போட்டு நெட்டிசன்ஸ்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் அபிஷேக் சர்மா 36 சர்வதேச T20 போட்டிகள் ஆடியிருக்காப்புல. அதில் அடித்த ரன்கள் 1267. இதில் ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 38.39, கிட்டத்தட்ட 40 ஆவரேஜ். T20 போட்டிகளில் எவனுமே வச்சில்லாத ஆவரேஜ். ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா 195.22, கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் 40 ஆவரேஜில் இவ்வளவு ரன்களை குறுகிய போட்டிகளில் அடித்த ஒருத்தனை கூட நம்மளால் காட்டவே முடியாது. அதனால தான் T20 போட்டிகளில் நம்பர் 1 பிளேயராக இருக்காப்புல. இனி வர்ற காலங்கள்லையும் அபிஷேக் சர்மா பேர் உலகம் முழுவதும் உச்சரிக்கப்படும். இவர் மூலம் பல வெற்றிகளை இந்திய அணி குவிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.